அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. கடந்த வீடியோவில் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும் முத்திரைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 5 முத்திரைகள் முதல்ல பார்த்தோம். தனித்தனியாக பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துவது எப்படி, அப்புறம் ஒரே முத்திரையில் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துவது எப்படி. அப்போது போன வீடியோவில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஸோ நன்றிகள். அதே நேரத்தில் சில கமெண்ட்ஸும் வந்திருக்கு, அதாவது சில சந்தேகங்கள். நீங்கள் சின் முத்திரையை வாயு முத்திரைன்னு சொல்லிட்டீங்க. இது ஒரு 2-3 பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. சின் முத்திரையை நீங்கள் வாயு முத்திரைன்னு தவறாக சொல்லிட்டீங்க. இன்னும் சிலர் முகுள முத்திரையை நீங்கள் சமான வாயு முத்திரைன்னு தவறாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஐ வெல்கம் திஸ் கமெண்ட்ஸ். ஏன்னா ஒரு டீச்சருக்கு சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இன்னும் ஆழமாக போகணும் அப்படிங்கிற தூண்டுதல் வரும். நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். எந்த காலத்துலேயும் நான் எல்லாம் தெரிஞ்ச எம்பெருமான்னு சொல்லிக்கிறதே இல்லை. ஓகே, எனக்கு நல்லா தெரியும், கற்றது கைமண் அளவு தான். இன்னும் கல்லாதது கடல் அளவு இருக்குது. ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை டீச் பண்ணும்போது இல்லை சொல்லி கொடுக்கும்போது முடிந்த வரையில் அதில் தவறு இல்லாமல் பார்த்துக்கிறது தான் என்னோட வழக்கம். அதையும் மீறி சில தவறுகள் வந்தால் அதை யாராவது சுட்டி காட்டும்போது நான் திருத்திப்பேன். ஆமாம், அது நான் தப்பாக தான் சொல்லிட்டேன், இதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த மனப்பான்மை என்கிட்ட உண்டு. ஆனால் இப்போது வந்திருக்க இந்த கமெண்ட்ஸ், இந்த போன வீடியோக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் அது கிரிட்டிசிசம் இல்லை. இன்டர்நெட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பல தவறான தகவல்கள் இருக்கு. அதில் எதையோ பார்த்துட்டு தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மையை நம்பி தான் அவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே தப்பே கிடையாது. ஆனால் இன்டர்நெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்கும்போது இது சரிதானா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும். நான் தந்திர யோகத்தில் ஒரு 40 வருஷமாக ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய குருக்களிடம் பயிற்சி பெற்றிருக்கிறேன். இப்போதைக்கு தந்திர யோக மகா குருங்கிற நிலைமையில் இருக்கிறேன். அப்போது முதல் கான்ட்ரவர்சி என்ன? நீங்கள் சின் முத்திரையை வாயு முத்திரைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டுருக்கீங்க. அப்போ அந்த வாயு முத்திரையை பற்றி முதல்ல பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாயு அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், கொஞ்சம் ரேர் கேஸஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான் வாயு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தந்திரயோக கருத்துப்படி வாயு என்பது இது மட்டுமல்ல. நீங்கள் ஒரு வாட்டி உள்ள சுவாசிக்கும் போதும் அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து பிராணசக்தியை, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற அந்த பிராணசக்தியும் இழுக்கிறீங்க. அப்போ உடலின் செல்களின் இயக்கத்திற்கு சயின்ஸ் படி ஆக்சிஜன் போடும். ஆனால் தந்திர யோகப்படி ஆக்சிஜன் மட்டும் பத்தாது, பிராணனும் வேண்டும். குறிப்பாக மூளையின் இயக்கத்துக்கு பிராணசக்தி இருந்தால் தான் மூளை நல்லபடியாக இயங்கும். இதுதான் அடிப்படை. ஓகேயா? அப்போ ஏர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஓன்லி கேஸஸ், இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் மூமெண்ட். காற்றுடைய தன்மை என்ன? ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ உடம்புல எது ஓடிக்கிட்டே இருக்குதோ அது எல்லாம் இந்த காற்றின் இயல்பு. ஸோ ஏர் இஸ் அ டைமென்ஷன் ஆஃப் மூமெண்ட். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஏர் அப்படின்னாலே
நம்ம தந்திர யோகத்தில் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணுறோம். இதில் பெரும்பாலான ப்ராக்டிசஸும் அந்த பிராண சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுப்பதற்கான வழிமுறைகள். குறிப்பாக சொல்லப்போனால் பிராணாயாமம். பிராணாயாமாவில் நம்ம ஆக்சிஜனை மட்டும் அதிகமாக உள்ளே இழுக்கலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற பிரபஞ்ச சக்தி பிராணன் இல்லை, அது பிராணன் இல்லை, பிராணாவை சேர்த்து எடுக்கிறோம். இப்போ இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. பிராணா என்பது பிரபஞ்ச சக்தியை குறிக்கும். அந்த பிராணா உடம்புக்குள்ளே நுழைஞ்சு 10 விதமான தசவாயுக்களாக பிரியும். அதில் முதல் வாயு பிராணன். அப்போ பிராணன் வேறு, பிராணா வேறு. நம்ம உள்ளே இழுக்கிறது பிராணா, அது தசவாயுக்களாக பிரியும் போது அதில் வர ஒரு வாயு பிராணன். அதுதானே மாஸ்டரி ஓவர் பிராணா. இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உள்ளே இழுக்கிறதோட அளவு அதிகமாக இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக, தாந்திரிக் ப்ராக்டிஸ் மூலமாக அது அதிகமாக என்ன நடக்கும்? முதல்ல உங்களுடைய உடல் உறுதியாகும். யுவர் ஃபிசிக்கல் பாடி பிகம் ஸ்ட்ராங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் என்ஹான்சஸ் யுவர் இன்டலெக்சுவல் பவர். அப்போ இந்த பிராணசக்தி உங்களுடைய மூளையை வலுவாக்கும். யூல் ஹாவ் அ ஸ்ட்ராங் மெமரி, ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஒரு காம் மைண்ட், அமைதியான ஒரு மனநிலை, ஒரு தெளிவான மனநிலை, ஒரு உறுதியான மனநிலை, ஷார்ப்பான மெமரி. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆக்சிஜன் மட்டுமல்ல, பிராணா ப்ளஸ் ஆக்சிஜன். இப்போ மூளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இயங்க 2 விதமான சக்திகள் தேவைப்படும். ஒன்று குளுக்கோஸ். இது நம்ம உண்ணுகிற உணவிலிருந்து கிடைக்கும். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது கடைசியாக உடம்புல குளுக்கோஸாக மாறி ஒரு செல்லுக்கும் போகும். ஸோ மூளைக்கு செல்கள் மட்டுமல்ல, உடலில் உள்ள எல்லா செல்லுக்கும் இந்த குளுக்கோஸ் தேவை. அடுத்தது ஆக்சிஜன். இந்த குளுக்கோஸாக சக்தியாக மாறணும். அது சக்தியாக மாற ஆக்சிஜன் வேணும். ஏன்னா சயின்ஸ் படி அது ஒரு ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வில் ப்ரொடியூஸ் எனர்ஜி. அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் இந்த குளுக்கோஸ் சக்தியாக மாற முடியாது. அப்போ இந்த 2 தான் மூளை இயக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் அல்லது எரிபொருட்கள், குளுக்கோஸும் ஆக்சிஜனும். தந்திர யோகம் அதில் பிராணாவையும் சேர்த்துக்குது. மூளையோட இன்டெலிஜென்ஸ் பிராணாவுக்கு சம்மந்தப்பட்டது. ஞானம் என்பது பிராணா சம்மந்தப்பட்டது. இதுதான் நம்ம வாயு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கே பிராணவாயுன்னு சொல்லலை. பிராணவாயுங்கிறது வேற, ஆக்சிஜன். பிராணா அப்படின்னு சொன்னாலே பிராணசக்தி. இங்கே வாயுன்னு நம்ம சொல்லும்போது இது குறிப்பாக இந்த பிராணசக்தியை தான் குறிக்குது. கூடவே இந்த காற்று ப்ளஸ் மூமெண்ட் இருந்து எனி மூமெண்ட் இஸ் கால்ட் வாயு. உடலில் உள்ள எல்லா மூமெண்ட்டும் வாயுவினால் தான் நடக்குது. தி என்டையர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கவர்ன்ட் பை தி எலிமெண்ட் ஏர். குறிப்பாக நம்முடைய நரம்பு மண்டலம், அதிலும் குறிப்பாக மூளை வாயுவால் இயக்கப்படுகிறது. அப்போ இந்த வாயு இல்லை அப்படின்னா பிரெயின் டெத் வரும். 6 நிமிஷத்தில் பிரெயின் டெத் வரும். சுவாசம் நின்று போனால் 6 நிமிஷத்துக்குள்ளே 6லேருந்து 8 நிமிஷம் மேக்சிமம் பிரெயின் டெத் ஆகிடும். இட் வில் லீட் டு டெத். இப்போ மெடிடேஷன் அப்படின்னு பண்ணும்போது தந்திர வழிமுறைகளில் மெடிடேஷனுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய உடல் அமைதியாக இருக்கும். உடல் தளர்வாக, நிமிர்ந்து நேராக இருக்கணும், ஆனால் தளர்வாக இருக்கும். உடல் தளர்வாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் மைண்டு சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். அப்போது மெடிடேஷன் என்பது மைண்டை சூப்பர் ஆக்டிவ் ஆக்கிற ஒரு வழிமுறை. இந்த மைண்டு சூப்பர் ஆக்டிவாக இருக்கணும்னா அங்கே வாயு அவசியம். இப்போ இந்த வாயு முத்திரை நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த நெட்டில் சில இடத்துல இப்படி பண்ணுறது வாயு முத்திரை, இந்த கட்டை வரையிலும் அடிப்பகுதியை தொட்டால் அது வாயு முத்திரை அப்படின்னு
இன்டர்நெட்டில் சில படங்கள் போட்டுப்பாங்க, சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, நானும் பார்த்துருக்கேன். சில இடங்களில் இப்படி வச்சு மேலே அழுத்தினா அது வாயு முத்திரை அப்படின்ட்டு இருக்கா. எல்லாமே வாயு முத்திரை தான், ஆனால் அதில் இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. நான் போன வீடியோவில் போட்டது இது, டச் தி டிப். இந்த பெருவிரலின் நுனிப்பகுதியை இந்த ஆள்காட்டி விரலின் நுனிப்பகுதியால் இணைத்து அந்த ரெண்டையும் இணைச்சிட்டு 3 விரலையும் நேராக வச்சிங்கன்னா இது வாயு முத்திரை அப்படின்னு போன வீடியோவில் போட்டேன். உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கள், அந்த படத்தில் இருக்கு பாருங்கள். இது வாயு முத்திரை அப்படின்னு போட்டேன். இந்த வாயு முத்திரை என்ன பண்ணும்? வாயுவை பேலன்ஸ் பண்ணும். உடலில் வாயுவின் அளவு அதிகமாக இருந்தால் அதை குறைக்கும், இல்லை வாயுவின் அளவு குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தும். அப்போ இந்த வாயு முத்திரை யாருக்கு? குறிப்பாக பிகினர்ஸ்க்கு. இப்போ தந்திர யோகத்தில் ரொம்ப ஆழமாக நீங்கள் போகும்போது உடலில் வாயு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஆனால் தந்திர யோகம் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிகினரால் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம உடம்புல வாயு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த முத்திரையை பண்ணினீங்கன்னா, இது வாயு முத்திரை. இதை பண்ணும்போது வாயு உடலில் பேலன்ஸ் ஆகும், சமநிலையை அடையும். இது பேலன்சிங் வாயு முத்திரை இது. ஓகேயா? அடுத்ததா இந்த ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரல் அது மேலே வச்சிங்கன்னா வாயு குறையும். இது வாயு ரெடியூசிங் முத்திரை. ரொம்ப கவனமாக அதை கேட்டுக்கோங்க. இது வாயு ரெடியூசிங் முத்ரா. இது உடலில் வாயுவின் அளவை குறைத்து விடும். ஒரு டேஞ்சரான முத்திரை இது. நெட்டை பார்த்துட்டு இதான் வாயு முத்திரைன்னு நினச்சி யாரும் இதை தொடர்ந்து பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சரியாக ஜீரணம் ஆகலை, வயிறு உப்புசமாக இருக்குது, இப்போ 4 ஏப்பம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, வயிறு பொறுமலாக இருக்குது. இப்போ இந்த இதை பண்ணிங்கன்னா ஒரு 4 ஏப்பம் உடனே வரும், இந்த வயிறு உப்புசம் குறையும். அதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். அதுவும் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. டியூரேஷன் 5 to 10 minutes தான். அதில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டோன்ட் டூ வாயு ரெடியூசிங் முத்ரா ஃபார் அ லாங்கர் டைம். அதிகப்படியாக இந்த 10 நிமிஷத்துக்கு மேலே, 5 நிமிஷத்துக்கு மேலேயே வேண்டான்னு தான் சொல்லுவேன். இது அதிகப்படியாக பண்ணால் excess reduction of vayu will lead to physical and mental fatigue. ஃபெட்டிக்னா அசதி, உடல் சோர்வடையும், மனம் சோர்வடையும், உங்களுடைய மூளை சரியாக இயங்காது, மந்தத்தன்மை அடைந்து விடும். இப்போ எவ்வளோ ஒரு கவரான தகவல் இன்டர்நெட்டில் இருக்குது பார்த்தீங்களா? வாயுவை ரெடியூசிங் முத்ராவை தான் வாயு முத்ரான்னு சிலர் போட்டிருக்காங்க. தப்பு. தயவுசெய்து இந்த முதிரையை யாரும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா வாயு நம்முடைய உயிர் வாழ்தலின் அடிப்படை. அதை ரெடியூஸ் பண்ணக்கூடாது. டெம்பரரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணலாம். எக்கச்சக்கமான கேஸு, எங்கே ஒரு மூச்சு பிடிப்பு பிடிச்சிக்கிச்சு, ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பண்ணலாம். ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வாயு இன்க்ரீசிங் முத்ரா. இந்த நுனியை தொடும்போது வாயு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் கீழே வர வர இது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி, இது ஒரு ரெகுலேட்டர்னு வச்சுக்கோங்க. கீழே வர வர வாயு அதிகமாகும், உடம்புல வாயுவோட அளவு அதிகமாகும். நீங்கள் அந்த கீழ் கோட்டை தொட்டுட்டிங்கன்னா, இங்கே தொட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது மேக்ஸிமம் ஹை ஃப்ளேம், உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் அந்த ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக திருக்க ஃப்ளேம் அதிகமாகிற மாதிரி இங்கே ஹை ஃப்ளேம். அப்போ இந்த முத்திரை வாயுவை அதிகரிக்கும் முத்திரை. இப்போ ஆல்ரெடி உங்கள் உடம்புல வாயு அதிகமாக இருந்தால் இந்த முத்திரை நீங்கள் பண்ணால் என்ன ஆகும்? இன்னும் வாயு அதிகமாகிடும், மூச்சு பிடிப்புகள் நிறைய வரும், வயிறு உப்புசம் வரும், கேஸ் ட்ரபிள் வரும்.
வாதம் அதிகரிக்கும், உடலில் வாதம் அதிகரித்துவிடும், வாத நோய்கள் அதிகம் வரும். இப்போ உடலின் இயக்கங்கள் எல்லாமே வாயுவால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தின் இயக்கங்கள். இப்போ நரம்பு மண்டலத்தின் இயக்கம் அதிகமாகிடுச்சா என்ன ஆகும்? கை நடுங்கும், கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு வாத நோய். வாதம் அதிகமான முட்டி தேயும், முதுகெலும்பு தேயும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். தோல் உலர்ந்து போகும், தோல் வறட்சி வரும். அப்போது இதுதான் வாயு முதிரைன்னு நம்பிக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா உடலின் வாயுவின் அளவு அதிகமாகி விடும். இப்போவும் பிரச்சனைகள் தான். வாதம் அதிகமாகிடும், வாயு அதிகமாகிடும், அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் உருவாகும். அப்போ இதுதான் வாயு முதிரை நம்பிட்டு இதை யாரும் பண்ணாதீங்க. ஒரு பிகினருக்கானது அல்ல இது. தந்திரயுகத்தில் கொஞ்சம் நீங்கள் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இதை நீங்கள் பண்ணலாம். ஆகா, இந்த சிம்டம் எனக்கு இருக்குது, அப்போ வாயு உடம்புல கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு பிகினர் இது பண்ணக்கூடாது. அப்போ பிகினருக்கான வாயு முத்திரை இது மட்டும்தான். வாயுவை சமன்படுத்தும் முத்திரை, பேலன்சிங் முத்திரா. இது குறைப்படுத்துதல், இது அதை குறைக்கும் ரெடியூசிங் முத்திரா, இது அதிகப்படுத்தும் இன்க்ரீசிங் முத்திரா. ஸோ வாயுவை குறைக்கவோ அதிகப்படுத்தவோ இப்போதைக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது பல பக்க விளைவுகளை உண்டு பண்ணலாம். வாயுவை பேலன்ஸ் பண்ணிக்கோ. சரியா? அடுத்தது ஞான முதிரைக்கு வரும். கமெண்டில் எல்லாருமே ஞான முதிரைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, சின் முதிரை அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் சின் முதிரையை வாயு முதிரைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்போ ஞானம் என்பது விஸ்டம். ஓகேயா? இன்டெலிஜென்ஸ் இல்லை, விஸ்டம். இன்டெலிஜென்ஸுக்கு மேலே. There are many variations of Jnana Mudra. All these mudras helps to culture the mind. ஞான முதிரைகளில் 9 வேரியேஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது 9, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 9 வேரியேஷன்ஸ் பொதுவாக அக்செப்டட். இது எல்லாமே இதே முதிரை தான், ஆனால் சின்ன சின்ன மாறுதல்கள் தான். அந்த 9 எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஞான முதிரை, அடுத்தது சின் முதிரை. அப்போ ஞான முதிரை வேறு, சின் முதிரை வேறு, அதை ஞாபகம் வச்சு சொல்கிறேன், அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். 3வதாக சின்மய முதிரா, அடுத்தது பூர்ண ஞான முதிரா, பூமி ஸ்பாரிச முதிரா, தர்ம சக்கர முதிரா, ரீஇன்கார்னேஷன் முதிரா, அபய முதிரா, விட்டார்க முதிரா. இந்த 9மே ஞான முதிரையின் வெவ்வேறு வடிவங்கள். வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸும் மாறும், ப்ரொசீஜர் அடிப்படை முதிரை ஒன்று தான். ஆனால் அது எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, அதை பொறுத்து பேர் மாறும், பலன்கள் மாறும். சரியா? அதுக்குள்ளே இப்போ நம்ம டீட்டெயிலாக போகலை. இப்போ இந்த ஞான முத்ரா, சின் முத்ரா. நிறைய பேர் இந்த சின் முதிரை தான் நீங்கள் வாயு முதிரைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஞான முத்ரா இஸ் அ ஜெஸ்டர் ஆஃப் விஸ்டம். ஞானம். ஞான முத்ரா இஸ் அ சைக்கோ நியூரல் லாக், ஃபிங்கர் லாக். இது ஒரு சைக்கோ நியூரல் ஃபிங்கர் லாக். ப்ரொசீஜர் என்ன? கனெக்ட் தி டிப் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வித் தி டிப் ஆஃப் தி தம், இல்லை டிப் இல்லாமல் கொஞ்சம் கீழே. நோ ப்ரெஷர், ஜஸ்ட் டச். கீப் தி அதர் ஃபிங்கர்ஸ் ரிலாக்ஸ்ட். இங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசம் வருது. நீங்கள் வாயு முதிரையில் மிச்சம் 3 ஃபிங்கரையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், வளைவு இல்லாமல் நேராக இருக்கணும். ஞான முதிராவில் இதை லூஸ் அவுட்டர்னு. எதுக்காக? ஞான முதிரை பண்ணும்போது யூஸ்வலாக மெடிடேஷனில் உட்காருவோம். மெடிடேட் பண்ணும்போது உடம்புல எங்கேயுமே இறுக்கம், டென்ஷன் இருக்கக்கூடாது.
இப்போ மூணையும் நீங்கள் வளைவில்லாமல் நேரம் வச்சுருக்கும்போது அது ஒரு டென்ஷன் தான், அது ஒரு இறுக்கம் தான். நீங்கள் வேறு பர்பஸுக்காக இப்போ வாயு முதிரையை பண்ணும்போது அது அப்படி தான் வச்சுக்கணும். ஆனால் சின்முதிரையாக பண்ணும்போது மெடிடேஷன் 45 நிமிஷம் கூட போகும், 1 மணி நேரம் கூட போகும். அவ்வளோ நேரம் இப்படி இது விரைப்பாக வச்சுக்கக்கூடாது. இங்கே வந்து கொஞ்சம் தளர்வாக விடலாம். இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். அப்போது ஞான முதிரை இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞான முத்ரா ரெகுலேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் பிராணா இன் தி பாடி. உடலில் பிராணசக்தியின் ஓட்டத்தை ரெகுலேட் பண்ணது, சீர்படுத்துகிறது. தி பிரெயின் நீட்ஸ் அ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் பிராணா. மூளைக்கு எப்போவுமே பிராணசக்தி தேவையாகுது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, திஸ் பிராணா உடல் ஃபுல்லாக இருக்குது, உடல் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. பட் இட் ரேடியேட்ஸ் அவுட், எஸ்பெஷலி த்ரூ யுவர் palms, சோல்ஸ் அண்ட் ஃப்ரம் தி ஹோல் பாடி. உடலிலிருந்து இந்த பிராணசக்தி வெளியேறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுவாசம் மூலமாக புதுசாக உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதே நேரத்தில் இது வெளியேறிக்கிட்டே இருக்கும். வெளிமூச்சிலையும் வெளியே போகும், உடல் முழுவதும் அது ரேடியேட் ஆகி வெளியே போகும். இது ஒரு வேஸ்டேஜ். இஃப் திஸ் வேஸ்டேஜ் குட் பி ப்ரிவெண்டட், இந்த லாஸை நம்மால் தடுக்க முடிந்தால், எவ்ரி செல் இன் தி பாடி வில் ரிசீவ் மோர் பிராணா and their work efficiency will increase many fold. இந்த லாஸை நம்மால் தடுக்க முடிஞ்சால் உடலின் ஓரொரு செல்லும் அதிகப்படியான பிராணனை பெற்றுக்கொள்ளும், இன்னும் திறம்பட இயங்கும். இதுதான் தந்திரயோகத்தோட சிறப்பு. ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் மூலமாக நம்ம செல்களை இன்னும் சிறப்பாக இயங்க வைக்கின்றன. By connecting the thumb and index finger, the flow of prana is redirected, bringing the energy inward. இப்போ பிராணசக்தி உடம்புலேருந்து வெளியே பரவிக்கிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த முதிரையை பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு லாக், சைக்கோ நியூரோ லாக்னு பார்த்தோம். இது பிராணசக்தியை லாக் பண்ணிடும். உங்கள் கை வழியாக, உள்ளங்கை வழியாக, உள்ளங்கால் வழியாக, உடல் முழுவதும் இது வெளியே ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த பிராணன் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும். உங்களுடைய எனர்ஜி சர்க்கிள் க்ளோஸ் ஆகுது. ஸோ பை திஸ் ஃபிங்கர் லாக், திஸ் ஞான முத்ரா, யூ ஆர் ப்ரிவெண்டிங் தி லாஸ் ஆஃப் பிராணா. இப்போது டியூரிங் மெடிடேஷன், திஸ் எக்ஸ்ட்ரா பிராணா, நீங்கள் சேமித்த அந்த எக்ஸ்ட்ரா பிராணா கோஸ் டு தி பிரெயின், உங்களுடைய மூளைக்கு செல்லும், த்ரூ தி தியான நாடி பிரசன்ட் இன் தி தம்ப். தம்பில் இந்த நடுகளை அந்த தியான நாடின்னு ஒரு நாடி ஓடுது. இந்த நாடி வழியாக அது வந்து மூளைக்கு செல்லும். ஸோ முதல் பாயிண்ட் என்ன? வி ஆர் ப்ரிவெண்டிங் தி லாஸ் ஆஃப் பிராணா. செகண்ட், we are redirecting this extra prana through the dhyana nadi to the brain. மூளைக்கு அதை ரீடைரக்ட் பண்ணிடுறேன். The extra prana calms down the mind. இது எப்படி அப்படின்னு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ராவாக போகும்போது சுறுசுறுப்பாகணுமே, எப்படி காம் டவுன் ஆகுது? ஒரு சின்ன உதாரணம். இப்போ நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் மனமும் உடலும் பரபரப்பாக இருக்கு. ஐயோ, எப்போ சோறு, எப்போ சோறு, ஒரு அஜிடேஷன் வரும். அந்த பட்டினி உங்களை பரபரப்பு கடைய செய்யும். உங்கள் மூளையும் உங்களுடைய உடலும் பரபரப்பாகிடும். நல்லா திருப்தியாக ஒரு விருந்து சாப்பிட்டீங்க. இப்போ எப்படி இருக்கும்? யூஆர் கண்டென்டட். திருப்தியாக ஒரு விருந்து சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன தூக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டும்.
இப்போ வந்து உங்கள் மனம் அமைதியாகுது, உடல் அமைதியாகுது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துறீங்க. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், அந்த ஒரு ரிலாக்ஸ் மூடுக்கு நம்ம வர்றோம். ஒரு குட் மூட், ஒரு ரிலாக்ஸ் மூடுக்கு வரோம் இல்லையா? இதே தான் மூளைக்கு. மூளையுடைய உணவு ஆக்சிஜன், பிராணா. அந்த பிராணா மூளைக்கு கம்மியாக போகும்போது மூளை பரபரப்பாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். ஒரு மீனை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து வெளியே தூக்கி போட்டு அது காற்று இல்லாமல் எப்படி துடிக்குதோ, அதே மாதிரி உங்கள் மூளையும் ஆக்சிஜன் கம்மியாக போகும்போது, பிராணா கம்மியாக போகும்போது பரபரப்படையும், ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், ரெஸ்ட்லெஸ் மைண்ட். இங்கே நம்ம இந்த லாக் மூலமாக அதிகப்படியான பிராணனை சேமித்து தியான நாடி வழியாக அதை மூளைக்கு அனுப்பும்போது, ரீடைரக்ட் பண்ணும்போது மூளை அமைதியாகிடும். ஒரு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி அது வந்து அமைதியாக வரும். அப்பாடா, நல்லா ஆக்சிஜன் கிடச்சிச்சு, நிறைய பிராணன் கிடச்சிச்சு, இப்போது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், கண்டென்டட். இப்போது this extra prana increases the brain function and your memory power. அதனால தான் இதை ஞான முத்திரைன்னு சொல்கிறோம். ஞானத்தை உருவாக்கப்படுகிறது. The tip of the index finger could touch the thumb anywhere between the tip and the base. ஞான முத்திரையில் நீங்கள் இங்கேயும் தொடலாம், இங்கே தொடலாம், இங்கே தொடலாம், இங்கே தொடலாம், கீழே கூட தொடலாம். ஆனால் தந்திர யோகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஞான முத்திரையை துவங்க உங்கள் மெடிடேஷனில் உட்காரும்போது கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, கிப்பை தொடாமல் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. மெடிடேஷனில் டீப்பர் லெவலில் நீங்கள் போக போக உடல் குறித்த அந்த இதுவே நமக்கு இருக்காது, நினைவே இருக்காது. ஆனால் அந்த மூளையின் பிராண சக்தி தேவையை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விரல் கீழே போயிடும். ஹை ஃப்ளேமா லோ ஃப்ளேமா எதில் வைக்கணும் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு தெரியும். உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷன் கான்சன்ட்ரேட் ஸ்டேஜுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விரல் கீழே வைக்கிறோம். ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஆரம்பித்தது இங்கேயா இருக்கலாம், ஆனால் தேவைக்கேற்ப இதை ரெகுலேட் பண்ணிக்கும், உங்கள் உடம்பே ரெகுலேட் பண்ணிக்கும். சிலருக்கு இப்போ தியானம் முடியும் போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே வந்திருக்கும். அதுக்காக தூங்கும்போது இங்கே வச்சு பண்ணாதீங்க. தூங்கும்போது நுனியிலையோ அல்லது நுனிக்கு கொஞ்சம் கீழே வச்சு பண்ணணும். மெடிடேஷனில் அதுவாக நடக்கும். இது இங்கே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ. அப்போ அது வந்து ரொம்ப டீப்பர் லெவல் ஆஃப் மெடிடேஷனில் அது தேவை. As the index finger goes down, the amount of prana supplied to the brain also increases. ஆனால் ஆரம்பிக்கும்போது நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். மெடிடேஷன் உட்காரும்போது இங்கே தான் வச்சுட்டு உட்காருவோம். அப்புறம் போக போக அது மாறும். நோட்: the hands and palms should be kept on the knees within the body's boundary limit. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான முத்திரை பண்ணும்போது நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்துருந்தாலோ இல்லை சேரில் உட்கார்ந்துருந்தாலோ தொட மேலே கையை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த முட்டி, மடங்குன முட்டி இருக்குது பாருங்கள், அந்த தொடைகள் இருக்குது பாருங்கள், அதை தாண்டி இந்த முத்திரைக்கு ஃபிங்கர்ஸ் போகக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும். The hand should not project out of the knee boundary in order to preserve or conserve the prana. அப்படி இருந்தால் தான் அந்த லாக் வந்து முழுசாக வேலை செய்யும், பிராணசக்தி அதிகமாக சேமிக்கப்படும். இந்த படத்தை பாருங்கள். முதல் படத்தில் இந்த விரல் எங்கே இருக்குது, அந்த கை எங்கே இருக்குது, முட்டியை தாண்டி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் நடக்கும், ஃபுல்லாக கன்சர்வ் ஆகாது. அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா முட்டிக்குள்ளே இருக்குது, தொடமேல இருக்குது. இந்த ரெண்டாவது படத்தில் காட்டியிருக்கிற அந்த தொடமேல இருக்கணும், முட்டிக்குள்ளே இருக்கிறது தான் கரெக்டான ஞான முத்திரைக்கான பாஸ்டர். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய தந்திர யோக வகுப்புகளில் நம்ம டீட்டெயிலாக கற்றுத்தரோம். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஞான முத்ரா இஸ் பேசிக்கலி எ வாயு முத்ரா. ஞான முத்திரை என்பது வாயு முத்திரை தான். மூளைக்கு அதிகப்படியான பிராணனை, வாயுவை கொடுப்பதற்கான முத்திரை.
ஸோ ஒரு வாயு முதிரையோட ஒரு வேரியேஷன் தான் இந்த ஞான முதிரை. ஒரே வித்தியாசம், வாயு முதிரையில் 3 விரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்மளுடைய ஞான முதிரையில் தளர்வாக இருக்கும். தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் தி எலிமெண்ட் வாயு ஆர் ஏர். தி தம் ரெப்ரசன்ட்ஸ் அக்னி, ஃபயர். நம்முடைய கட்டை விரல் நெருப்பை குறிக்கும், நெருப்பை கண்ட்ரோல் பண்ணும். இது வாயுவை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டையும் இணைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும்? ஃபயர் காற்று அதிகமாக அதிகமாக ஃபயர் கொழுந்து விட்டு எரியும். ஒரு நெருப்பு எரிய காற்று அவசியம், ஆக்சிஜன் அவசியம். ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரியாது. அதே ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நெருப்பு அணைஞ்சு போடும். பேய் காற்று அடிச்சதுன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்போது நீங்கள் எடுத்த உடனே இங்கே வச்சும் பண்ணக்கூடாது. இங்கே நெருப்பு என்பது உங்களுடைய மூளையின் இன்டெலிஜென்ஸ், ஞானம், அதை குறிக்கும். மூளையோட மெமரி, அதோட இன்டெலிஜென்ஸ், அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபயர். அப்போ நெருப்பையும் காற்றையும் இணைக்கும்போது நெருப்பு நன்றாக எரியும். அதுவே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நெருப்பு அணைந்து விடும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால தான் இங்கே தான் ஆரம்பிங்க, இங்கே போயிடாதீங்கன்னு சொல்கிறோம். எடுத்த உடனே அதில் வைக்க போயிடாது. அடுத்தது, தி ஏர் எலிமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி மொபைல். காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஸோ காற்றுக்கு வேலி கிடையாது. அது எப்போவும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அசைந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். இட் இம்பார்ட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் அன்ஸ்டெடினஸ் டு தி மைண்ட். இந்த காற்று எப்போவும் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இந்த காற்று என்ன பண்ணும், வாதம் என்ன பண்ணும், உங்களுடைய மைண்டையும் ஸ்டெடியாக இருக்க விடாது. மைண்டும் காற்று மாதிரி அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இன் ஞான முத்ரா தி ஏர் எலிமெண்ட் கெட் ஸ்டெபிளைஸ்ட். இப்போ நெருப்பு என்ன பண்ணுது? அது எரிய வாயுவை உள்வாங்கிக் கொள்கிறது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இப்போ நெருப்பு வாயுவை உள்வாங்கி யூட்டிலைஸ் பண்ணும்போது வாயுவின் அந்த அலைபாயின் தன்மை குறையும். யுவர் மைண்ட் செட்டில்ஸ் டவுன். மனதின் அலைபாய்தல் நிற்கும், மனம் அமைதியாகும். அமைதியான மனதில் ஞானம் உருவாகும். Wisdom sets in only when the mind is steady. Moreover, reflexology படி தி பாயிண்ட் ஃபார் பிரெயின் அது இங்கே இருக்குது. அடுத்தது பிட்யூட்ரி, பினியல், முக்கியமான மாஸ்டர் கிளாண்ட்ஸ் இன் தி பாடி. உங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் கிளாண்டு பிட்யூட்ரியும் பினியலும், அந்த 2 கிளாண்டுக்கான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது யூ ஆர் ஸ்டிமுலேட்டிங் தீஸ் பாயிண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ண உங்களுடைய பிட்யூட்ரி கிளாண்டும் பினியல் கிளாண்டும் தூண்டி விடப்படும். இதுவும் ஞானம் உருவாக ஒரு காரணம். அடுத்ததா இந்த பிட்யூட்ரியும் இதுதான் மாஸ்டர் கிளாண்ட், உங்கள் உடலில் இருக்கிற எல்லா எண்டோக்ரைன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. ஸோ தி ஞான முத்ரா ஆக்டிவேட்ஸ் தி என்டையர் ஆர் ரெகுலேட்ஸ் தி என்டையர் எண்டோக்ரைன் சிஸ்டம். நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் முறைப்படுத்தும், அல்லது அதை சரியாக இயங்க வைக்கும். இந்த பினியல் கிளாண்ட் நம்முடைய பயோரிதம், பாடியின் இயல்பான பயோரிதத்தை மெயின்டைன் பண்ணணும். செக்ரீஷன் ஆஃப் மெலட்டோனின், செரட்டோனின், இது எல்லாமே மெலானின், இதெல்லாம் அங்கே தான். இன்க்ரீசஸ் தி செக்ரீஷன் ஆஃப் என்டார்ஃபின்ஸ் இன் தி பிரெயின், நியூரோகெமிக்கல்ஸ். இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக போகலை, நம்முடைய வகுப்புகளில் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம். செக்ரீஷன் ஆஃப் மெனி அதர் நியூரோகெமிக்கல்ஸ் இன் தி பிரெயின், இது எல்லாமே பினியல்னாலே பிட்யூட்ரி தூண்டுதலால் நடக்கும். தியான நாடி, இந்த தியான நாடி இதில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? தி தியான நாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டிப் ஆஃப் தி தம் அண்ட் ரன்ஸ் ஓவர் தி ஆர்ம். இந்த நடுப்பகுதியில் இப்படி உங்கள் கை வழியாக நேராக மூளை வரைக்கும் போகும். அண்ட் ரீச்சஸ் தி பிரெயின். வென் ஸ்டிமுலேட்டட்,
இந்த தியான நாடி நீங்கள் இதில் கையை வைக்கும்போது அது ஸ்டிமுலேட் ஆகும். இப்படி ஸ்டிமுலேட் ஆகும்போது இட் ஸ்டிமுலேட்ஸ் யுவர் பிரெயின் அண்ட் ஹெல்ப்ஸ் இட் டு ரீச் டீப்பர் லெவல்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இப்போது ஜபத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு ஜபமாலையை வச்சு இங்கே உருட்டுறோம். இப்போ ஜபமாலையை வச்சு உருட்ட இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அக்குப்ரெஷர். இப்படி ஜபமாலையை நீங்கள் உருட்ட நீங்கள் தியான நாடியை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அக்குப்ரெஷர். இந்து மதத்திலும் ஜபமாலை உண்டு, கிறிஸ்தவ மதத்திலும் ஜபமாலை உண்டு, இஸ்லாமிலும் உண்டு. தஸ்பி இஸ்லாம்லேயும் உண்டு. அங்கே தஸ்பின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இதை ரோசரின்னு சொல்கிறோம், ஆங்கில வார்த்தை. தமிழில் ஜபமாலை தான். இந்து மதத்திலும் ஜபமாலை. அப்போ ஜபமாலை கவுண்டுக்காக மட்டுமல்ல, தியான நாடியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அக்குப்ரெஷர் அது. ஓகேயா? ஸோ இந்த தியான நாடியை ஸ்டிமுலேட் பண்ண இந்த ஞான முதிரையை பண்ண என்ன நடக்கும்? பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் தாட்ஸ், ஸ்ட்ரெங்தன்ஸ் தி பிரெயின் அண்ட் நர்வ்ஸ், இம்ப்ரூவ்ஸ் மெமரி, கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங், கான்சன்ட்ரேஷன், குட் ஸ்லீப். நல்ல தூக்கம் வரும். ஏன்னா மனசு வந்து நல்ல அமைதியாயிடுச்சு. நல்ல ஒரு விருது சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கண்ணை சொக்கிட்டு வரும் இல்லையா தூக்கம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலேயே பிராண சக்தி மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை வந்து திருப்தியாக இருக்கும், கண்டென்டாக இருக்கும், அலைபாயாது, மனம் அலைபாயாது. மனம் அப்படி ஒரு தூக்க நிலைக்கு போகும். அருமையான தூக்கம் வரும். இப்போ சின்முத்ரா வருது. கமெண்ட் பண்ண எல்லாருமே நீங்கள் வாய் முதிரையை சின்முதிரையை வாய் முதிரைன்னு சொல்லிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஞான முதிரை வேறு, சின்முதிரை வேறு. நெட்டில் போய் தேடினீங்கன்னா ரெண்டும் ஒன்றுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லை, ரெண்டோடைய செயல்பாடுகளும் வேறு, வழிமுறைகள் வேறு. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ ஞான முதிரையில் உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கிறோம். ஞான முதிரை. சின்முதிரையில் உள்ளங்கை பூமி பார்த்துக்கிறோம். இதுதான் முக்கியமான வித்தியாசம். அதை நான் சொல்கிறேன். சின்முத்ரா தொட மேலே கையை வச்சுப்போம். இப்போ வந்து இந்த உள்ளங்கை தொடையை பார்த்துருக்கணும், வானத்தை பார்த்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ஜெஸ்டர் ஆஃப் டிவைன் கான்ஷியஸ்னஸ். இந்த சின்முத்ராவும் இட்ஸ் அ வேரியேஷன் ஆஃப் ஞான முத்ரா. ஞான முத்ரா இஸ் அ வேரியேஷன் ஆஃப் வாயு முத்ரா. அப்போ வாயு முதிரை தான், எல்லாமே வாயு முதிரை தான். அதில் ஞான முதிரைக்கும் சின்முதிரைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞான முதிரையில் உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கும், சின்முதிரையில் உள்ளங்கை பூமியை பார்த்துருக்கும். அவ்வளோதான். ஞான முத்ரா இஸ் ஃபார் தி பிகினர். கந்தரி வகுத்துக்குள்ளே நுழைஞ்சு முதிரை பயிற்சியில் ஆரம்பிக்கிற ஒரு பிகினருக்கு ஞான முதிரை. இந்த ஞான முதிரையில் பிரெத் ஹோல்டிங், கும்பகம் கிடையாது, இயல்பான சுவாசம். சின்முத்ரா இஸ் ஃபார் அட்வான்ஸ் ப்ராக்டிஷனர். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வந்துட்டீங்கன்னா அப்போ பண்ண வேண்டியது சின்முத்ரா. இட்ஸ் டன் வித் அ பிரெத் ரிட்டென்ஷன். கும்பகத்தோடு சேர்த்து பண்ண வேண்டிய ஒரு முதிரை. சேமஸ் ஞான முத்ரா ப்ரொசீஜர் வந்து சேமஸ் ஞான முத்ரா. கீப் தி ஹேண்ட்ஸ் ஓவர் தி தைஸ், தி பாம்ஸ் ஃபேஸிங் தி எர்த். உள்ளங்கை கவுந்திருக்கணும். இந்த பக்சரில் இருக்கிற மாதிரி பூமியை பார்த்து இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு பிகினருக்கு வந்து உடம்புல பிராணசக்தி கம்மியாக இருக்கு. நீங்கள் வானத்தை பார்த்து இந்த இது வைக்கும்போது உங்களுடைய உள்ளங்கை சக்கரம் வழியாக பிரபஞ்ச சக்தி உள்ளே ஈர்த்து கொள்ளப்படும். யூ வில் ரிசீவ் மோர் பிராணா. ஆனால் ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஷனருக்கு ஆல்ரெடி உடம்புல சக்தி நிலை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நியூரல் லாக்கை பண்ணி இன்னும் நீங்கள் பிராணனை சேமிக்கும்போது அது மிக மிக அதிகமாகிடும். இப்போ அதை நீங்கள் பூமியை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகப்படியாக பிராணன் உடலில் உருவானால் அது பூமிக்கு போயிடும், எர்த்தை. ஏன்னா பிராணன் ரொம்ப அதிகமானாலும் உடம்பு பரபரப்பாகிடும், உடம்பு சுறுசுறுப்பாகும், தூக்கம் வராது. ரொம்ப அதிகப்படியான பிராணன் தான். அப்போ அந்த எக்ஸஸ் பிராணா ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஷருக்கு இவ்வாறு உருவாகிற இந்த எக்ஸஸான பிராணா பூமிக்கு போயிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்.
ப்ரீதிங்கில் வந்து இதில் கும்பகம் வந்து என்ன கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1:2:1. இன்டர்னல் கும்பகா, எக்ஸ்டர்னல் கும்பகா, அந்தரங்க கும்பகா, அதுதான் இன்டர்னல் கும்பகான்னு சொல்லுவோம். மூச்சு இழுத்து உடனே வெளியே விடாமல் கொஞ்சம் நேரம் உள்ளே அடக்கிட்டு அப்புறம் விட்டிங்கன்னா அது இன்டர்னல் கும்பகா. வெளியே விட்ட பிறகு உடனே அடுத்த மூச்சு இழுக்காமல் கொஞ்சம் ஒரு கேப் விட்டிங்கன்னா அது எக்ஸ்டர்னல் கும்பகா இல்லது பகிரங்க கும்பகா. ஸோ 4:4:8:1. 4 கவுண்டு உள்ளே இழுக்கலாம், 4 கவுண்டு அடக்கிக்கணும், 8 கவுண்டு வெளியே விடணும், 4 கவுண்டுக்கு உடனே மூச்சு இழுக்காமல் அமைதியாக இருக்காங்க. இன்டர்னல் கும்பா எக்ஸ்டர்னல் கும்பா சேர்த்து பண்ணால் தான் அது சின்முத்திரை ஆகும். அதே மாதிரி உள்ளங்கை பூமியை பார்த்து இருந்தால் தான் அது சின்முத்திரை, வானத்தை பார்த்து இருந்தால் அது ஞான முத்திரை. அடுத்த பஞ்சாயத்துக்கு வரும், சமான வாயு முத்திரை. சமான வாயு முத்திரையோட பிற பெயர்கள் தான் முகுள முத்திரை, சங்கல்ப முத்திரை. இந்த சமான வாயு முத்திரை ஒன்று தான், ஆனால் அதோடைய பயன்பாடை பொறுத்து, அப்ளிகேஷனை பொறுத்து அதுக்கு பேர் மாறு. இப்போ முகுள முத்திரை அப்படிங்கிறது when samana vayu mudra is used for tantric energy healing. ஒரு பர்டிகுலர் பார்ட் பற்றி பாடிக்கு எனர்ஜியை கொடுக்கவோ இல்லது எனர்ஜியை ட்ரெயின் பண்ணவோ அந்த எனர்ஜி ஹீலிங் டெக்னிக்காக நீங்கள் சமான வாயு முத்திரையை யூஸ் பண்ணும்போது அதுக்கு முகுள முத்திரைன்னு பேர். இதை தவிர சில உயர்நிலை ப்ராக்டிசஸில் தாந்திரிக் ப்ராக்டிசஸில் இந்த அஷ்டகன்மம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்தம்பிக்க வைக்கிறது, ஸ்தம்பனம்னு சொல்லுவோம். ஒரு மனிதரையோ இல்லது அவருடைய தொழிலையோ இல்லது அவருடைய செயல்பாடுகளையோ ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அந்த ஸ்தம்பனத்துக்கு இதை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்குற தந்திரத்தில் அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை, பண்ணக்கூடாது, பாவகர்மாக்களை கொண்டு வரும். அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சில உயர்நிலை தாந்திரிக் ப்ராக்டிசஸுக்கு இந்த முத்திரையை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ இது பேர் முகுள முத்திரை. நம்ம வந்து எனர்ஜி ஹீலிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு முகுள முத்திரைன்னு பேர். அதே முத்திரை தான், ஆனால் அதுக்கு முகுள முத்திரைன்னு பேர். ஒரு சங்கல்பம் எடுக்க, சங்கல்பம் என்ன, இந்த செயலை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறது சங்கல்பம். ஒரு சங்கல்பம் எடுக்க நீங்கள் சங்கல்ப முத்திரையாக இதை யூஸ் பண்ணும்போது தந்திர வழிமுறை இருக்கிறதுக்கு, அப்போ அதுக்கு பேர் சங்கல்ப முத்திரை. இப்போ இந்த விஷயத்தில் அடுத்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்க வேண்டாம். சங்கல்ப முத்திரைகள்லேயே நிறைய இருக்குது. நான் ஒரு வேரியேஷன் காட்டுறேன். இதுவும் ஒரு சங்கல்ப முத்திரை. அது கையில் அடித்து சத்தியம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சங்கல்ப முத்திரை. ஆனால் இது வந்து நாட்டிய சங்கல்ப முத்திரை. ஸோ முத்திரைகளில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. யோக முத்திரைகள்னு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பெரும்பாலான முத்திரைகளும் யோக முத்திரைகள். பூஜா முத்திரைகள்னு இருக்குது, பூஜையின் போது பண்ணக்கூடிய முத்திரைகள். அப்புறம் நாட்டிய முத்திரைகள் இருக்குது. நாட்டியத்தில், பரதநாட்டியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய முத்திரை. அப்போ இந்த சங்கல்ப முத்திரை பெரும்பாலும் நாட்டிய முத்திரைக்கு வரும், பூஜா முத்திரையிலையும் வரும். இப்போ பூஜைன்னு வந்தால் அதுலேயும் 2 வகை இருக்குது. வைதிக பூஜை, தாந்திரிக் பூஜை. வைதிக பூஜை சாதாரண அந்த மத அடிப்படையில் நடக்கக்கூடிய பூஜைகள், அதில் இது வந்து சங்கல்ப முத்திரையாக வரும். ஆனால் தாந்திரிக் பூஜாவில் சங்கல்ப முத்திரை நம்முடைய சமான வாயு முத்திரை. அங்கே இந்த முத்திரையை நம்ம சங்கல்பத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே வந்து நம்ம முகுள முத்திரையை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் முகுள முத்திரை வெரி பவர்ஃபுல், நிறைய எனர்ஜியை க்ரியேட் பண்ணோம். அப்போ அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஷனாக பண்ணலாம். ஸோ சங்கல்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், அப்போ அது சங்கல்ப முத்திரை. எனர்ஜி ஹீலிங் யூஸ் பண்ணும்போது அது முகுள முத்திரை. முத்திரை ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு வரும். இப்போ ஓரளவு எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், டவுட்டெல்லாம். ஸோ நம்ம வீடியோவில் எந்த டவுட் வந்தாலும் உடனே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கிளாரிஃபை பண்ணேன். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு, நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எழுதுங்க. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம்.
ஸோ நன்றி, வணக்கம்.